ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈவாஸ் சென்னை சமையல். இன்றைக்கி சமையல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருமையான சுவையான முருங்கைக்காய் தொக்கு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1.5 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஒரு வெங்காயம் கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம், அதோட கூட சேர்த்து ஒரு அரை வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிறேன். அதை பொடியாக நான் கட் பண்ணிக்கிறேன். 10 பல் பூண்டு, அதை நான் முன்னாடியே உரித்து வச்சுட்டேன். அந்த பூண்டு 2ஆக கட் பண்ணி நான் வச்சுக்கிறேன். தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதை 2ஆக கீறி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன், நல்லெண்ணெய். அதில் கொஞ்சம் கடுகு 1 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு அந்த கீரின பச்சை மிளகா 2ஆக கட் பண்ண பச்சை மிளகா 1, 10 பல் பூண்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 10 பல் பூண்டு, பொடியாக நறுக்கின வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வச்சுக்கோங்க, தக்காளி போட்டுக்கலாம். அந்த தக்காளியை நல்லா இதோட கூட ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக அது வெந்துடும். தக்காளி இந்த கொரப்பில் உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள். இது கலருக்காக நான் அப்படி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இப்போ முருங்கைக்காய், கட் பண்ண முருங்கைக்காவை கழுவிட்டு அதில் போட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் ஆயிலில் டேஸ்ட் வர்ற வரைக்கும் ஆயிலில் நல்லா ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இதோட கூட தண்ணி இப்போது ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றுறேன். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். முருங்கைக்காய் ஓரளவுக்கு வெந்தால் கூட போதும். இப்போ அதை க்ளோஸ் பண்ணி வேக விட்டுருவோம் ஆவியில். காய்கறியெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வேக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை எடுத்து திறந்து பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெந்தால் நல்லாயிருக்கும். வேகட்டும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நான் வேக வைக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும்னு வச்சுருக்கேன். வெந்துருச்சு, ஆல்மோஸ்ட் வெந்திருக்கும். கொஞ்சம் தொக்காக இருக்குது. இது சாப்பாட்டில் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பாடுக்கு மட்டும்தான் ஆல்மோஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்காங்கிறதால விருப்பப்பட்டவங்க சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக. நான் இது வரைக்கும் அப்படி டேஸ்ட் பண்ணது கிடையாது. நீங்கள் சாப்பாடுக்கு தொக்கு வச்சு சாப்பிடலாம். ரசத்தோடு கூட இந்த தொக்கு வச்சு சாப்பிடலாம். தொக்கையே கூட நீங்கள் ரைஸோடு கூட சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.